தெரியல ஐலி, ஆனா எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். இல்லனா எல்லாமே கெட்டு போயிடும். அக்கா, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படி என்ன பண்ணுவாங்க? சித்தப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லா போர்டு மெம்பர்ஸ் கிட்டயும் அந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. சித்தப்பாவும் அந்த போர்டு மெம்பர்ஸ் லிஸ்ட்ல இருக்காரு. பொதுவா இந்த மாதிரி போலீஸ் கேஸ்ல எல்லாம் மாற்ற மெம்பர்ஸ் அவங்க லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க. அப்படி அவங்க சித்தப்பாவை போர்டு மெம்பர்ஸ் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டா அதுக்கப்புறமா இந்த சேனலோட எந்த விதத்திலையும் டை அப் வச்சுக்க முடியாது. அதுதான் ரூல்ஸ். அது மட்டும் இல்ல, இந்த சேனல என் அப்பா போனதுக்கு அப்புறம் நானும் சித்தப்பாவும் தான் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ சித்தப்பா இல்லாம என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. கவலைப்படாதீங்க அண்ணி, இவங்களுக்கு எதுவும் தெரியாது, பாத்துக்கலாம். அதான் இவங்க வீட்டுக்குள்ள வந்து சித்தப்பாவை பார்த்துட்டு தான் போவேன்னு உட்கார்ந்துருக்காங்களே, இப்போ என்ன பண்றது? சித்தப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி எப்படியாவது அவரை வெளியில கொண்டு வரணும். அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் வெளியில தெரியாம நம்ம பாத்துக்கணும். அக்கா, நீங்க கவலைப்பட வேண்டாம், கொஞ்ச நேரம் போகட்டும், ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும், பாத்துக்கலாம். எப்படி சிவா? அவங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா இன்னும் 2 நாள் ஆனாலும் இங்கேயே இருந்து அவங்க சித்தப்பாவை பார்த்துட்டு தான் போவாங்க போல இருக்கு. இல்ல அண்ணி, நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன ஆனாலும் அவங்களுக்கு விஷயம் தெரிய போறது இல்ல. நாங்க இருக்கோம். அதே மாதிரி மாமாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம். நீங்க தைரியமா இருங்க. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு இருக்கிற கான்டாக்டுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் நானே கொஞ்சம் தடுமாறி போய் தான் இருக்கேன். ஆனா நீங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்களால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்றீங்க? பதில் சொல்ல ஐலி, எப்படி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க?